லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 650 நம்ம அன்றைக்கி சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்தோம். வாங்க பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 அல்லது 1 நம்பர் கொடுத்து வைக்கும். 5 1 நம்பர் கொடுத்தோம். 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்தது. ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 6-2 அது வரணும்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிங்கன்னா நமக்கு 65 ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 4 செட்டு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். வீடியோஸ்க்கு இப்போ நான் பார்த்துருந்தீங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் நம்பர் 5 வந்து கொடுத்துருப்பேன். சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங்கி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. மேலே இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளான் டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளான் டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிஎஸ்சி 13 1000, திருடிஜில் 11 5000, பிசி வினிங் 100, திருடிஜில் 25 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜில் 60 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜில் 70 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 90,000, 4 டிஜில் 110 பார்த்தீங்கன்னா 4,80,000 தராங்க. அதேமாதிரி ஏபிசி 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நம்பர் வச்சுக்கங்க. ஓகேவா? ஓகேங்களா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங்ஸ் வர மாதிரி மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு போது நேற்று மாதிரி கிடைக்கல. இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாதுன்னு மாதிரி ஒரு 90% சொல்லலாம் ஸ்ட்ராங்குன்னு. அந்த மாதிரி தான் கணக்கில் வந்திருக்கு இன்றைக்கி. ஓகே, வாங்க வீடியோஸ் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு எடுக்குது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மெயினாக பாஸ் பண்ண வருஷம் தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 948 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து போட்டுருவோம். ஓகே, காஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை போட்டுருவோம். இதோட ஃபார்முலா நம்பர் 665. ஓகேவா? 665. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் எப்பயுமே எடுப்போம். முதல் 2 நம்பர் 0 அல்லது 5. ஓகேவா? 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர் வந்து கிடைக்கல. ஓகேவா? ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நான் கொடுக்குறேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டு சி போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த சேனலில் போட்டுருவோம். அவங்களுக்கு புதுசாக வருங்களுக்கு தெரியாது. அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு வந்து ஆல் போர்டு எடுக்கலாம் 0 5. ஓகேவா? நம்ம வந்து 948 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 1, அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் எடுப்போம். ஓகேவா? 1 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 வச்சு எடுக்கலாம். 1 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 061. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4. ஓகேவா? 0 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 வந்து நமக்கு வந்து மார்க் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சரி, அடுத்த நாள் ரிசல்ட் 290. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 5. ஓகேவா? 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 290 வச்சு அடிக்கலாம். 3 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 650. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 காஸ்ட் ஆப்ஷன் 665 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதற்கூடிய நம்பர் 4 அல்லது 9. ஓகேவா? 4 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் ஒரு 90% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி உங்கள் கணக்கில் 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். என் கணக்கில் 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு சொல்லி 9ஆம் நம்பரோட பவர் நம்பர் 4 தான் நாளைக்கு கேமில் வர மாதிரி வருது. ஓகேவா? 4ஆம் நம்பரே நீங்கள் டார்கெட் பண்ணால் ஓரளவுக்கு வினிங்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.
இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாறி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பி போர்டு, சி போர்டு, அடுத்து சி போர்டு, சி போர்டு, அடுத்து பி போர்டு. ஓகே, அந்த மெத்தட் மேக்ஸிமம் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரலாம். மொத்தம் ஆல் போர்டு 9 நாள் மெயினாக எடுத்திருக்கேன். ஆனால் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 4ஆம் நம்பர் இம்பார்ட்டண்டாக இருக்குது. 9 நாளில் ஒரு நம்பர் வரணும், அந்த மாதிரி தான் கணக்கில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, மெயினாக பி போர்டு, சி போர்டுக்கு வரலாம், சி போர்டுக்கு மெயினாக வரலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948. ஓகேவா, 948 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து 948 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ரூட் ஆப்ஷன் இதோட ஃபார்முலா நம்பர் 718. ஓகே, 718. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணுறோம், 1 அல்லது 5. ஓகேவா, 1 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 948 வச்சுருக்கல 1 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 655. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 ரூட் ஆப்ஷன் 718 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய நம்பர் 06. ஓகேவா, 06 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 061. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 ரூட் ஆப்ஷன் 718 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 2. ஓகேவா, 5 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 290. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 ரூட் ஆப்ஷன் 718. ஓகேவா, 718 போடையில் நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 0. ஓகேவா, 7 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து 290 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 ரூட் ஆப்ஷன் 718 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் 0 அல்லது 8. ஓகேவா, 0 8. இதில் மெயினாக 0வே டார்கெட் பண்ணுங்கள். 0 4 ரொம்ப டார்கெட் பண்ணுங்கள். வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2 நம்பருமே வரலாம், அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு அடிக்கலாம். நமக்கு 08லேருந்து வந்திருக்கு. இதில் 2 நம்பர்ஸில் எனி ஒரு நம்பர்ஸ் வரணும். அதில் மெயினாக நான் வந்து 0 வந்து கொடுக்குறேன். இந்த 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க. ஓகே, கமெண்ட்டை போடுங்க யாராவது ஒருத்தர். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தட் எடுக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு நம்பர் நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஓகேவா, சும்மாவெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் இது வந்து ஒரு நிறைய மெத்தட்ஸ் நான் எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு ஸ்ட்ராங் நம்பர் எடுத்து நான் வந்து மேட்ச் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். போன மாதம் தான் கொஞ்சம் எல்லாம் மிஸ் பண்ணுறோம். இந்த மாதம்னாச்சும் ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்டு கொடுக்கலான்னு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 9 4ஆம் நம்பர் வந்து எடுத்துகிட்டு. ஓகே, 9 4ல் 4ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர், 0 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். அப்படி இல்லைன்னு உங்கள் கணக்கில் 9 8 வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி. ஓகேவா, நான் சொன்னேன் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்துங்க, நம்ம கணக்கு ரெண்டாவது எடுத்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க உங்கள் கசிங் ஃபஸ்ட்டு எடுத்து ப்ளே பண்ணிங்க. அப்படி அடுத்ததான் நம்ம கசிங் ப்ளே பண்ணுங்கள். எப்பயுமே அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அடுத்தவங்க கொஸ்டின் என்ன போடுவீங்க அதை பார்த்து ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கசிங் தான் வரும், ஆனால் அடுத்தவங்க கசிங் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அதுக்கோசரம் தான் சொல்கிறது. நம்ம கசிங் எப்பயுமே இப்போ நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கசிங் ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்தது வந்து என்னோடய கசிங் இப்போ 4 கொடுத்துனா இப்போ 4 மேட்ச் பண்ணி போட்டுங்க. அது மாதிரி போட்டு விளையாடுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஏசிக்கு வந்து 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 4. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது. 0 4 40, 0 90, 0 9 90, 84 48, 89 98. நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கடா இத்தனை நம்பர்ஸ் இன்றைக்கி எங்கடா கம்மி நம்பர்ஸ் தரேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ரூட் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நல்லா ரூட்டு கிடைச்சதை நம்ம வந்து கொடுக்க முடியும். ரூட்டு கிடச்சிது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வீடியோ போட்டோம். நம்ம வந்து 0 பாஸ் பண்ணோம். ஓகேவா, அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏசிக்கு 60 61 2 செட்டு எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 0 பாஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி பாஸ் ஆகிருக்கு. இது மாதிரி தான் கொஞ்சம் மிஸ் ஆகும், ஒவ்வொரு டைம் மிஸ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ரூட்டு கிடச்சிதுன்னா உங்களுக்கு சிறப்பாக போர்டு கசிங்க நான் கொடுத்துருவேன். ஆனால் நானும் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஸ்ட்ராங் நம்பராக கொடுத்துட்டேன். அதனால் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளாண்டுங்க. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 1 0. ஓகேவா, 4 1 0 இந்த 3 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி விளாண்டுங்க. மெயினாக 4ஆம் நம்பர்
0 அந்த 2 நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். 1ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா, நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650. ஓகேவா, 650. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இவர் போட்டப்பில் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகேவா, நம்ம வந்து 3:10 மேலே தான் இவர் வந்து போட்டப்பில் 350 போட்டப்பில். முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பாராட்டுறனால இல்லை ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஓகேவா, அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கமெண்ட்டை போடாதீங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கமெண்ட்டை போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். இது பாராட்டுறதுக்கோசரம் நீங்கள் வந்து போட வேண்டாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா முருகேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. நமக்கு 0 வந்து சூப்பராக ஒரு சி போர்டு பாஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவி ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 5-4-1 கொடுத்துருப்பல. 5ஆம் நம்பர் பாஸ் ஆனால் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பல. ஒரு 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் மக்களுக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கலைச்செல்வன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 4-5 கொடுத்துருக்கப்பல. நமக்கு 5ஆம் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பாக்ஸில் ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பாப்பவனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருப்பல. 5ஆம் நம்பர் சூப்பராக வந்து நமக்கு பாஸ் கொடுத்துருக்கப்பல. ஓகேமல்ல இவர் சீனிவாசன் சிவன் சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஓகேமல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா, மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் வரலைனாலும் பரவாயில்ல. ஓகே, வந்துச்சுன்னா வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும். ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் 2 நம்பர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நம்பர் சப்போர்ட் ஸ்ட்ராங் கொடுங்க. 2 நம்பர் இப்போ வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 6-5 நம்பர் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் ஆல் போர்டுக்கு 6-5 போடுங்க. இதில் ஸ்ட்ராங் 6ஆம் நம்பர் வரலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம கொடுக்க சொல்கிறது. ஓகே அவங்களே மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம்.